ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு தான் போகிறோம். இப்போ பாருங்க, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சபரிமலை ஐயப்பன் கோயில். இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர்லாம் இருக்கு. கொஞ்சம் வேகமாக போவோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என்னடா இது தென்னை மரம்லாம் நடு ரோட்டில் மாதிரி மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாம் பஸ்ஸு வேணலாம் போயிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. மலைப்பாதை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மலைப்பாதை தான். நம்ம மலைப்பாதைக்கு போகிற வழியோட மெயின் ரோட்டில் போகிறத விட மலைப்பாதை தான் கொஞ்சம் கிட்ட இருக்கும். அந்த மலைப்பாதையாலே போயிடலான்னு நினைக்கிறேன். சரிங்க, மலைப்பாதையில் போயிடுவோம். கொஞ்சம் ரோடு கடம்புலன்னு தான் இருக்கும். அப்பயும் இதான் கிட்ட, அதனால தான் போகலாம். இல்லாமல் அப்படியே காட்டலாம், சுற்றி பார்த்த மாதிரி போகலாம்ல. இதுதாங்க மலைப்பாதை வழியாக போவோம். என்ன இது பஸ் யார் மாட்டேங்குது? ஐயோ ஏற்றாடே ஏறு. அவ்வளோதாங்க எடுத்துனேன். என்ன பெரியப்பா மாட்டிச்சு. என்ன பண்ணுறது தெரியலையா? சொந்த பேகமாட்டுவோம். அவ்வளோதாங்க. பார்த்து அவ்வளோதான் ஏறிடுச்சு இல்லை. அவ்வளோதான் பிரயோஜனமாக அங்கே ஒரு லைக் பண்ணிட்டு அப்புறம் அந்த வீடியோ பாருங்க. என்ன பொண்ணு வருதாங்க வெளியே வந்துடும். ஏதோ தேடிட்டு பாருங்க. இதான் ஐயப்பன் கோவில். இறங்கி ஃபஸ்ட்டு போயிட்டு விநாயகரை பார்த்துட்டு வருவோம். நேரத்தை போயிட்டு ஒரு தோப்புக்காரனை போட்டு நேராக அங்கான சைடில் பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட தரிசனம் போட்டு நேராக அழகரகர்னு 18 படி ஏறிட்டோங்க. 18 படி தான் ஏறி போயிட்டு ஒருத்தர் பிறந்த ஐயப்பன் சாமி இவர்கிட்ட போயிட்டு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு திரும்ப வந்த வழி அப்படியே போயிடுவோம். வேண்டிதான். அடுத்து என்ன டெம்பிளுக்கு போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய்.